உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னன்னு கேக்கலாம். பெரியய்யா, பெரியய்யா, பெரியய்யா. என்னாச்சு பெரியய்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பெரியய்யா, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க இப்படி உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் நீங்க சிரிச்ச முகமா இருப்பீங்க. இப்ப அந்த முகத்துல சிரிப்பையே காணுமே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிப்ரெஷன், அவ்வளோதான். அப்படின்னா அது என்ன பெரியய்யா? ஓ, அது எப்படி சொல்றது, மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். ஓ, மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு, அது அப்படியே ரிலாக்ஸ்டா வந்து உட்காந்தேன். நீங்க இப்படி இருக்க கூடாது பெரியய்யா. எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். இருங்க, உங்க மனபாரம் குறையறதுக்கு என்கிட்ட கைவசம் ஒரு மருந்து இருக்கு. மருந்து இருக்கா? ஆமா. இருங்க, இதோ வரேன். பெரியய்யா, இத குடிங்க. இத குடிச்சீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் பஞ்சா பறந்துரும். இந்தாங்க. நல்லா இருக்கு பார்வதி. ஆமா, இதுக்கு என்ன பேரு? எனக்கு பேர்லாம் தெரியாது பெரியய்யா, ஆனா இத தயார் பண்ண தெரியும். இப்ப எப்படி இருக்கு பெரியய்யா? நீ சொன்னது கரெக்ட் தான், கொஞ்சம் மனபாரம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. தேங்க்ஸ் பார்வதி. எனக்கு எதுக்கு பெரியய்யா தேங்க்ஸ்லாம்? இதுக்கப்புறமும் உங்க மனசு பாரமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு வழியும் இருக்கு. இது பாருங்க, எனக்கு மனசு பாரமா இருக்கும் போதெல்லாம் இந்த செம்பருத்தி பூவை என் ஃப்ரெண்டா நினைச்சு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நான் இதுகிட்ட சொல்லிடுவேன். உடனே என் மனசு லேசாயிடும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பெரியய்யா. இந்தாங்க. நான் இன்னைக்கு என் தம்பி அடிச்சிட்டேன், அவனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் கிட்ட மிருகத்தனமா நடந்துக்கிட்டதில்ல. ஆனா இன்னைக்கு அவன் என்ன அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டா சரியாயிடும், ஆனா என் மன காயத்துக்கு மருந்து என் தம்பி தான். என்ன, கொலவெறியோடு அவன் அடிச்சுட்டு இப்போ மனக்காயத்துக்கு மருந்து அவன் தான் சொல்கிறேன்னு பார்க்குறியா? சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே பாசம் எனக்கு அதிகம். அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். பார்வதி சொன்னது சரிதான். செம்பருத்தி கிட்டே என் மனசில் இருக்கிறத சொன்னதும் மனசு லேஸ் ஆயிடுச்சு. Once again, thanks, Parvati. Ma? ஒரு நாள் கூட நீங்க இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே.
என்னாச்சு? 44 வருஷம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எனக்கு ஏறு முகம் தானே தவிர இறங்கு முகம் கிடையாது. உங்க அப்பா கையால எனக்கு தாலி கட்டும் போது மட்டும்தான் நான் தலை குனிஞ்சேன். வேற எப்பவுமே நான் தலை குனிஞ்சது கிடையாது. ஆனா இப்ப நான் தலை குனிகிற மாதிரி நிலைமை வந்துருமோன்னு என் மனசுல லேசா ஒரு பயம் வந்துருச்சு ஆதி. இத்தனை நாள் இல்லாம இப்போ திடீர்னு உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன? உன் தம்பி அருண் தான் காரணம். வாழ்க்கையில பிசினஸ்ல எவ்வளவோ சாதிச்சேனா அவன் விஷயத்துல சரிக்கிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அதட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா அருண் தன்னை மாத்திக்கிற மாதிரி தெரியலையே. மா, அவன் செல்லமா வளர்ந்துட்டான். இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பு பாசம் அவனுக்கு புரியுமே தவிர இந்த வீட்டோட கௌரவம் மரியாதையை அவன் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. அது ஒன்று தான் அவன்கிட்ட இருக்கிற தப்பு. அதை சீக்கிரம் சரி பண்ணிடலாமா? நீங்க கவலைப்படாதீங்க. சரி பண்ணிடலாம், தானா சரியாயிடுவான்னு நாம அவனை விட்டு பிடிக்க முடியாது ஆதி. ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்ல. நிச்சயதார்த்தம் பக்கத்துல வந்துருச்சு. ஆதித்யா, நீ தாக்ஷாணிய பார்த்தல்ல? ம். அவ பொண்ணு மேல எவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருந்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஹோட்டல அருண் பேருக்கு எழுதி வச்சிருப்பா. ஆனா அருண் நடந்துக்கிறத பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அவனால எனக்கு ஏதாவது தலகுனிவு வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அக்கா, இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிருங்க. ஓகேம்மா. என் பொறுப்புல நம்ம வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. இது நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அகிலா கொடுத்த வாக்க அகிலாவால காப்பாத்த முடியலன்னு ஊரே சிரிக்கும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அருணை நான் மாத்தி காட்டுறேன். அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்.